ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் தொழிற்சாலை குழுமம் சார்பில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரன் ஃபார் த பிளானட் என்ற மாரத்தான் போட்டியை வானிலை மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் என 2 பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் திரளான ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ரமணன், வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் 15ஆம் தேதி துவங்கும் என்றும் வட கடலோர மாவட்டத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். ரொம்ப சிறப்பானது என்னன்னாக்கா, இன்றைக்கு ஆனந்த குழுமம் இந்த இடத்துல நடத்தக்கூடிய ஓட்டம் இதான். அவங்க எக்ஸாஸ்ட் பிளான்ட்டு அங்கே பண்ணுறாங்க. இந்த உலகளாவிய வெப்பமயமாதல், அடுத்தது இந்த காலநிலை மாற்றத்துக்கான முக்கியமானது இந்த கரிமல வாயு அதிகரிப்பு தான். இந்த எக்ஸாஸ்ட் பிளான்ல சிறப்பாக கரிமலை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல ஆரம்பிப்பது. அது மேலேயே சொன்னேன், அவருடைய பணி என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. உலகம் அனைவருக்கும் இந்த கட்டுப்படுத்த வேண்டும் இந்த விஷ வாயுக்களை. ஸோ அதை வலியுறுத்தும் முகமாக தான் இந்த ஓட்டம் இருக்கு. ரன் ஃபார் த பிளானட்னு சொல்லி அனைவருக்கும் இந்த மைய கருத்தை தெரிவிப்பதற்காக, அனைவரும் புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஓட்டம் நடைபெறுகிறது. இதில் நிறைய இந்த கம்பெனிகளுடைய ஊழியர்கள்லாம் இருக்காங்க. இதே மாதிரி பல கம்பெனிகளில் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு பாதுகாப்பான உலகத்தை வருங்காலத்திற்கு நம்ம கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு சார் தெரியும்? அதாவது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒன்று சொல்லுவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அது 15ஆம் தேதி ஆரம்பிக்கும், அக்டோபர் 1. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழையின் அளவு இந்த 3 மாதங்களுக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு இயல்பை விட கூட இருக்கும். தென் பகுதிகளுக்கு இயல்பு மற்றும் இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவருடைய கருத்து. தமிழகத்துல எந்த அளவுக்கு மழை பதிவு இருக்கோ அதே போல ஒரே இடத்துல மழை பெய்யுமா, இல்ல புதுச்சி வெவ்வேறு மாவட்டத்துல பெய்யுமா? இப்போ மழை பெய்யறதுனால எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? கடந்த வருடம் என்ன நினைப்போம், நீங்க மழை அதிகமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. கடந்த வருடம் ஒரு புயல் ஒன்று தான் உருவாச்சு. அதாவது காற்று தாழ்வு பகுதியே உருவால, ஒன்று தான் உருவாகி புயலாக மாறியது. அது ஆந்திராவை கடந்த போது வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைத்தது. அடுத்தது குமரிக்கடல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்தது. அதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை கிடைச்சது. அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, குமரி மாவட்டம் அது இருக்கலாம். ஆனால் வட உள் மாவட்டங்களுக்கு மழையே கிடையாது. இன்ஃபேக்ட் எடுத்துட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 55 விழுக்காடு இயல்பை கடலும் குறைவு, பல மாவட்டங்கள் குறைவாக இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நிகழ்வும் உள்ளே போகாத இருந்தது தான். அதனால தான் இன்ஃபேக்ட் பெங்களூர்லேயே உங்களுக்கு தண்ணி கஷ்டம் வந்தது இந்த வருஷம். ஆனால் இந்த வருடம் எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், நிகழ்வுகள் வரும். கடலோர தமிழர், குறிப்பாக வட கடலோர தமிழரில் நன்றாக மழை இருக்கும் என்று இந்த கணிப்புகள்லாம் சொல்கின்றது. ஸோ என்ன நடக்கிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும். குறிப்பா சென்னையில மட்டும் எப்படி பார்க்கணும்? சென்னையில் அதாவது வட கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட்டு தான். அதனால ரொம்ப பயங்கரமான மழையெல்லாம் ஒரு 5 நாள் முன்னாடி சொல்ல முடியும். இது காலநிலை இந்த எவ்வாறு இருக்குங்கிறது ஒரு திசையை காட்டும். இயல்பா இருக்குமா, இயல்பை கூட இருக்குமா, குறைவா இருக்குமான்னு. எந்த அளவுக்கு மழை பெய்யும், அதிகன மழை பெய்யுமா அப்படியெல்லாம்ங்கிறது ஒரு 5 நாட்களுக்கு முன்பு நம்ம அந்த வானிலை மையம் அறிவிக்கும் இல்லையா, அந்த அறிவிப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக.